வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வாங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த நேர்காணல்ல தமிழ்நாட்டில் இந்த எதிரணி ஆளும் அணியில் இருக்க அந்த கூட்டணி குறித்து பேசலான்ட்டு நினைக்கிறேன். கமலஹாசன் அவர்கள் 2 வாரம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து. எந்த கூட்டணியில் சேருவார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்தது. திமுக அணின்ற மாதிரி பேசப்பட்டது. இப்போ காங்கிரஸ் கட்சியில் கொடுக்குற அந்த இடங்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீட்டில் கமலஹாசன் அவர்கள் போட்டியிட போவதாக தகவல் வெளியே இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கமலஹாசன் அவர்கள் யுஎஸ் நாட்டிலிருந்து திரும்பி இன்றைக்கு காலையில் செய்தியாளர்கள் கொடுத்த பேட்டியை பார்க்கும்போது ஏதோ ஒரு கூட்டணியை நோக்கிய முடிவு ஒரு 2 தினங்களுக்குள் எடுப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறியபடி திமுக மேலிடத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. திமுக அவர் கூட்டணி கட்சி வரிசையில சேர்க்குமா என்பதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏனென்றால் ஏற்கனவே அங்க இந்த ஒரு சீட்டு வாங்குற கட்சிகள் நிறைய இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கூடுதலா கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா கொடுக்க முடியாது. ஏன்னா கிரௌடட். திமுக கூட்டணி என்பது ரொம்ப எண்ணிக்கை அதிகமாக கட்சிகள் இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியோட கோட்டால இருந்து ஒரு சீட்டு என்பது முதல்ல பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். காங்கிரஸ் கட்சிக்கு இடங்கள் மாதிரிதான் எனது நண்பர்கள் கூறுகிறார்கள். அதாவது 7 அல்லது 8 இடங்கள் பாண்டிச்சேரி சேர்த்து. அதிலிருந்து ஒரு இடம் கமலஹாசனுக்கு தந்தால் கை சின்னத்தில் இருக்க வேண்டும்ங்கிற நிபந்தனை இருக்கு. அது கமல் ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவர் டார்ச் லைட் சின்னத்தை ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராரு. 2 சீட்டு கிடைச்சா டார்ச் லைட் அடுத்த முறை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணமா சீமான் பலமுறை கரும்பு விவசாயி சின்னத்துல போட்டி போட்டாரு. திடீர்னு வேற ஒரு கட்சிக்கு அலர்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னா தேர்தல் ஆணையமே அது சின்னங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு தான் சொந்தம், கட்சிகளுக்கு கிடையாது. பயன்பாட்டு உரிமையை தான் தேர்தல் ஆணையம் தருது. அது ரைட் டு யூஸ். இப்ப நம்ம ஃப்ரீஸ்ன்னு சொல்றோம்ல, அது சரியான வார்த்தை கிடையாது. பயன்பாட்டு உரிமையை தற்காலிகமாக ரத்து செய்தது, அதாவது டெம்பரரி டிஸ்யூஸ், இதுதான் அதோட வார்த்தை. அப்போ இப்போ உதாரணமா சீமானுக்கு இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கணும். கோர்ட் என்ன முடிவு எடுக்கும்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு நாளாகும் தெரியாது. சோ சின்னம் இல்லாம கூட போற அபாயம் இருக்கு. என்ன காரணம்னா அந்த தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட அந்த ரூல்ஸ், அதாவது இத்தனை சதவீத சீட்டு, இத்தனை இடம், அதை பூர்த்தி செய்யல. அப்ப கமலுக்கும் அந்த பிரச்சனை வரும். ஏன்னா அவரு கிட்டத்தட்ட இது 3ஆம் தேர்தல், 2019, 2021, இப்ப 2024. இன்னும் அடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கு. எனவே நம்பர் ஆஃப் சீட்ஸ் கூட வேணுங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கும். எந்த கட்சிக்கும் அப்படிதான் நோக்கம் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் நோக்கமும் அதுதான். அப்போ கூடுதல்னா 2ஓ 3ஓ கிடைக்கிறதுக்கு திமுக அணியின் வழியே இல்லையே. அதிமுக அணியின் தான் வழி இருக்கு. கோயம்புத்தூர்ல கமல் நிக்க போறாரு. அதிமுக அங்க ஓட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா திமுக ஓட்டோட அதிக ஓட்டு இருக்கு. ஒருவேளை பிஎம்கே அதிமுக அணிக்கு வந்தால் கமலுக்கு பிஎம்கே ஆதரவு உள்ள சில தொகுதிகள்ல வாய்ப்பு இருக்கும். பிஎம்கேக்கு கூட அவங்க விஜயகாந்த் எல்லாம் எதிர்த்தார்கள், ஆனால் கமல் மாதிரியானவர்களே அவர்களை ஆதரிப்பாங்க. அதுல அவங்களுக்கு வேற பெரிய பிரச்சனை இருக்காது. எனவே இன்னமும் அவர் திமுக கூட்டணிக்கு போய்விடுவார்னு என்னால உறுதியா அனுமானிக்க முடியல. இன்னமும் அது ஈரட்டு நிலைதான். அதிமுக கூட்டணியில அவருக்கு ஒரே ஒரு சங்கடம் தான் இருந்தது, பிஜேபி அணிக்கு அவர் போக முடியாது. இப்ப அது இல்ல, அந்த சங்கடம் இல்ல. அப்போ கட்சியை எந்த ஒரு தலைவரா இருந்தாலும் தேர்தலோட முடியறது இல்லையே. கட்சி தானே முக்கியம். கட்சியை தொடர்ந்து தக்க வைக்கணும். கமல் கட்சியில இருந்து எத்தனை பேர் போயிட்டாங்க பாருங்க. மகேந்திரன் 3 தேர்தல், போன தேர்தல கூட நல்ல ஓட்டு வாங்கியிருந்தாரு. அவரு கட்சிக்கு நிறைய செலவு பண்ணாரு. மகேந்திரன் இன்னைக்கு கமல் கட்சியில இல்ல. இப்படி பல உதாரணங்கள் நம்ம காட்ட முடியும். எனவே இந்த முறை கமல் உறுதியான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதாவது கட்சிக்கு எதிர்காலம் என்ன, கமலோட எதிர்காலம் என்ன?
கட்சிக்கு எதிர்காலம் என்ன? அந்த கட்சியில எத்தனை பேர் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க? எவ்வளவு பேர் வந்து கமல்ங்கிற ஒரு தலைவரை நம்பி வந்து தங்களோட எதிர்காலத்தை வந்து அதுல முதலீடு செஞ்சிருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு வழி சொல்லணும்ல. அதாவது உதாரணமா எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், இப்படியான எண்ணங்கள் இருக்கும்ல. கமல் மட்டும் எம்பி ஆயிட்டா போதுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் விடை காண வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ கமல் வந்து திமுக கூட்டணிக்கு போவதற்கு பெரிய அளவு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? 100% வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. கமலுக்கு வந்து திமுக கூட்டணி ஒரு வசதியான கூட்டணி. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு சீட்டு தான் கிடைக்கும் அங்க. அந்த ஒரு சீட்டு வந்து அவர் கோயம்புத்தூர் கேட்பாரு. இல்ல காங்கிரஸ் வந்து கை சின்னத்தில் கமலை நிற்க வைக்க ஆசைப்படுவதாகவும் அவங்களுக்கு கிடைக்கிற சீட்ல இருந்து உன்னை பகிர்ந்து கொடுக்க போவதாகவும் தகவல் எல்லாம் சிலர் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சங்க. ஆனா அப்படின்னா கமல் கட்சியே இல்லாம கை சின்னத்துல நின்று கமல் வெற்றி பெற்றாலும் காங்கிரஸ் எம்பியா தான் கருதப்படுவார். அந்த கட்சியில ஏற்கனவே நிறைய பேர் வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கெல்லாம் நன்கு தெரிந்தவர் மகேந்திரன். அதனால அந்த பேரை சொன்னோமே தவிர, மற்றபடி எவ்வளவு பேர் போயிட்டாங்க? என்ன காரணம்? கட்சியில எதிர்காலம் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு அங்க இருக்கணும்? இந்த கட்சியில நம்ம சேர்றோம். நம்ம ஒரு அரசியல்வாதி. நாளைக்கு நமக்கு வந்து அதுல வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எம்எல்ஏ ஆகலாம் குறைஞ்சபட்சம். இப்படியான ஒரு எண்ணம் வரணும்ல. அப்போ கமல் கட்சியில எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்க இயல்பாக கோயம்புத்தூர் சைடுல இருப்பாங்க. மகேந்திரனே போன வாட்டி 3வது இடமும் என்னமோங்க. நல்லா கணிசமான வாக்கு வாங்கியிருந்தாரு. அப்போ அவர்களுக்கான வாய்ப்பு வந்து திமுகல இருக்கா, அதிமுகல இருக்கா? அப்பதான் அவங்க பார்ப்பாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க தவிர, தலைமைக்கு மறைமுகமான அழுத்தம் கொடுப்பாங்க. அப்போ நாளைக்கு 2026 தேர்தலுக்கு சேர்த்துதான் கமல் இப்ப முடிவு எடுக்கணும். 24க்கு முடிவு எடுத்து பிரயோஜனம் இல்ல. 24 தேர்தல்ல ஒரே ஒரு எம்பி தான். அதுவும் கை சின்ன எம்பி அப்படின்னா அவ்வளவுதான். கட்சியே கடந்து. அதிமுக கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படவே இல்லை. யாரு கூட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. எதனால அங்க ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது திமுக கூட்டணி பல வருடங்களாக டெஸ்டட், நல்ல டெஸ்ட் ஆகி ட்ரை ஆகி அவங்க வந்து திமுக நடத்துற போராட்டங்களை பிற கட்சி கலந்து கொள்கிறார்கள். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் நெருக்கமா இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாடு போட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் போய் கலந்துக்கிறாரு. சோ அந்த கூட்டணி வந்து வெல் நிச்சு. அப்ப அதை தாண்டி தான் வேற ஒரு கூட்டணி நீங்க அமைக்கணுங்கும் போது அதிமுக என்கிற கட்சிக்கான ஓட்டு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் இருக்கு. ஆனா தமிழ்நாடு முழுவதும் அது செல்வாக்கு இருக்கா? அது இல்லைங்க. அதாவது கொங்கு மண்டலத்துல இருக்கு. சில பகுதிகள்ல இருக்கு. அதை நான் மாற்றுக்கிறதே இல்லை. சராசரியா 20-25% இருக்கலாம். அப்ப பிற கட்சிகள் சேரணும். பிற கட்சிகள் சேரணும்னா வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பு தெரியணும். அந்த வாய்ப்பு வந்து பாமக வந்தா தான் தெரியும். பாமக வந்ததுன்னா அந்த தர்மபுரியிலிருந்து அந்த பகுதிகளில் ஒரு 15 சில நேரங்கள்ல 16% கூட இருக்கு கிருஷ்ணகிரியில எல்லாம். அப்போ தர்மபுரி டு சேலம் இன்க்ளூடிங் மயிலாடுதுறை எடுத்துக்கலாம். மயிலாடுதுறையில 1,00,000 ஓட்டு இருக்கு உங்களுக்கு. அப்போ இயல்பாக பாமக வந்தா தான் அந்த கூட்டணி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அவங்களுக்கும் அது தெரியும். அதனாலதான் சி சண்முகம் போய் டாக்டரோட எல்லாம் பேசுறாரு. பாமக எப்பவுமே அந்த கடைசி நேர பேரை வரைக்கும் இழுப்பாங்க. நான் பாமக தோக்குழால பேசின ஒரே ஜேர்னலிஸ்ட் நான் தான். தராசு பத்திரிகையில டாக்டர் வந்து கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்காரு. எனது போராட்டம் எதற்காகன்னு. அந்த காலத்துல பாமகங்கிற கட்சியே தோன்றுவதற்கு முன்னாடி வண்டிர் சங்கமா இருந்த போது கட்டுரை எழுதியிருக்காரு. அப்பவே நான் வந்து இந்த சமூக நீதி கூட்டங்கள்ல பேசுறதுக்காக போவேன். அவங்களோட சமூக நீதி கூட்டங்கள்ல பேச. எனக்கு அந்த கட்சி ஓரளவுக்கு நல்லா தெரியும். அந்த கட்சியோட நாடி துடிப்பு. இப்போ அவங்க வந்து அவங்களோட கால்குலேஷன்ஸே அலாது. அப்போ யாருக்கு அதிக சீட் கிடைக்குது, ராஜ்யசபா சீட்டுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதிமுக 2 ராஜ்யசபா சீட் தான் இருக்கு. அது நெக்ஸ்ட் இயர் தான். அப்போ 2ல 1 வந்து பாமக கொடுத்தா தேமுதிகவும் 1 கேட்குது. தேமுதிகவோட பிரச்சனை என்னன்னா 2யும் கொடுத்தா அப்புறம் அதிமுக செம்மலையெல்லாம் ராஜ்யசபா சீட்டுக்காக தான் அவர் அங்க வெயிட்டிங்ல இருக்காரு. இப்படி கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் வரும். அந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனவேதான் அந்த கூட்டணி இழுபறியில இருக்கு. பாமக வந்துருச்சு அப்படின்னா அது வேகம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். அதாவது தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, இன்னும் பல ஷெட்யூல்ஸ் இருக்கு. பல்வேறு மாநிலங்கள்ல நாங்க போய் வந்து ஆய்வு நடத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த தேர்தல் ஆணையம் 2 நாளா என்ன சொல்லுதுன்னா, நாங்க தேர்தல் நடத்த தயார் நிலையில் இருக்கிறோம்னு சொல்லுது. அப்போ போன வாட்டி ஷெட்யூல் வந்து மார்ச் 9th 10th தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி வந்து அது ஏழியர் ஆகுங்கிற ஒரு டாக் வந்து நார்த் இந்தியால இருக்கு. குறிப்பா எனது வட இந்திய ஊடக நண்பர்கள் அப்படிதான் சொல்றாங்க. அதாவது பிப்ரவரி லாஸ்ட் வீக்கே வந்து ஷெட்யூல் வந்துரும். ஏனென்றால் இந்த விவசாயிகள் போராட்டம்,
அப்புறம் பிஜேபிக்கு எதிரான அதிருப்தி, இதெல்லாம் கூடிக்கிட்டே போறது. அது வந்து நாளைக்கு அட்வான்டேஜா வராதுங்கிற ஒரு எண்ணம் வந்து பிஜேபியோட தலைமைக்கு இருக்கு. அப்போ இயல்பாக வந்து தேர்தல் ஆணையம் தான் அவங்க ஒரு அவங்க ஆணையர் தான் போட்டிருக்காங்க. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து தான். அப்ப பிஜேபி வசதிக்கு தான் டேட் பிக்ஸ் ஆகும். அப்போ மோடியோட ப்ரோக்ராம் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிப்ரவரி மாசம் 24, 25 வரைக்கும் அவருக்கு ப்ரோக்ராம் லிஸ்ட் இருக்கு. அப்போ பல இடங்கள்ல அவர் வந்து நலத்திட்ட உதவிகள் அறிவிக்கிறாரு. இன்னைக்கு கூட வந்து அவர் ஒரு கோவில் திறந்து வைக்கிறாரு. அந்த கோவில் திறந்து வச்சுட்டு உடனே நலத்திட்ட உதவிகள் அறிவிக்கிறாரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ 28, 29 வாக்குல இந்த மாசம் 29 தேதி இருக்கிறதுனால ஒரு ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு கருத்து இருக்கு. அது அனௌன்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கூட்டணி எல்லாம் வேகம் பிடிச்சிடும். ஏன்னா அதுக்கு பிறகு டைம் டிலே பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் இழுத்துக்கிட்டே தான். அதிமுக கூட்டணியை விட்டு வந்துட்டோம், வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாஜக கூட்டணி விட்டு. பிறகும் ஏன் சார் அமித்ஷா அழைப்பு விடுக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் ஏதோ பேசுறாங்க, எதுக்காக அப்படி எல்லாம்? எப்பவுமே அப்படித்தாங்க. இப்போ மாயாவதி யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சு எத்தனையோ மாசம் ஆச்சு. அது திருப்பி திருப்பி சொல்லிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட வந்து கார்கே வந்து மாயாவதிக்காக கூட்டணி கதவு திறந்தே இருக்கின்றன அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஒரு 8% ஓட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்துல, முக்கியமான ஓட்டு. அப்போ மாயாவதி வந்தா அந்த கூட்டணி ஸ்ட்ரென்தன் ஆகும். தனியா நின்னா பிஜேபிக்கு எதிரான ஓட்டு பிளவுபடும். பிஜேபிக்கு தான் லாபம். சோ கடைசி வரைக்கும் அது இழுக்கத்தான் செய்வாங்க. மாயாவதி எவ்வளவுதான் மறுத்தாலும் கடைசி வரைக்கும் கதவுகள் திறந்தே இருக்கின்றன, கதவுகள் திறந்தே இருக்கின்றன தான் சொல்லுவாங்க. எப்போ அது கதவு மூடப்படும்னா தேர்தல் தேதி அந்த அட்டவணை வெளிவந்த பிறகுதான். ஓபிஎஸ் வந்து இந்த பாஜக கூட்டணியில இருப்பதாக சொல்றாங்களே, அவரை பெரிய அளவுக்கு பாஜக மேலிடம் கன்சிடர் பண்றாங்களா? அவருக்கு ஒரு மதிப்பு அங்க கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? பாமக கூட்டணி மன்னிக்கவும் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கிறார், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்கிற யார் வேணாலும் எங்க கூட்டணிக்கு வரலான்னு அவங்க சொல்லிட்டாங்க. மோடியை பிரதமராகணும்னு மோடியை விட அதிகமா விரும்புறது ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் தான் அதுல ரொம்ப முன்னணியில இருக்காரு. அவரோட எய்ம் என்னவா இருக்க முடியும்? ஓரிரு தொகுதிகள். அதை தாண்டி அவர் பெரிய தமிழகம் தெளிய செல்வாக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஓரிரு தொகுதிகளும் பாஜகவுக்கும் செல்வாக்கு இருக்கிற இடம் தான். பாஜக வந்து ட்ரெடிஷனல் ஏரியா. இப்போ வந்து தென்காசி, நாகர்கோவில் அங்கெல்லாம் டெவலப் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களோட பழைய ட்ரெடிஷனல் ஓட்டு வங்கி அப்படியே இருக்கு. புதுசாக அவங்க டெவலப் ஆனது. அதாவது ஏற்கனவே இருக்கிற அந்த கோயம்புத்தூரை தாண்டி இந்த பக்கம் நீங்க சிவகங்கையில இருந்து கிட்டத்தட்ட தனுஷ்கோடி வரைக்குமான பகுதியில வந்து ஒரு டெவலப்மெண்ட் தெரியுது. எவ்வளவு சதவீதம் நமக்கு தெரியாது. ஆனா டெவலப்மெண்ட் தெரியுது. நண்பர்கள் கூறுறாங்க. அங்கங்க கிளைகள் உருவாகிருக்கு. கொடிக்கம்பங்கள் எல்லா ஊர்களையும் இருக்கு. அப்போ ஒரு கட்சி வந்து ஆக்டிவா இருக்கு ஃபீல்டுல இருந்தா அது அர்த்தம். அப்போ அந்த ஏரியாக்குள்ளதான் பிஜேபிக்கு ஓட்டு இருக்கு. அப்ப அந்த ஓட்டு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம கேண்டிடேட் நமக்கு ஜெயிக்க முடியும். அது டிடிவியா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்குமே இது பொருத்தம். அப்போ எய்தர் தேனி இல்ல சிவகங்கை இப்படியான ஒரு எய்ம் வந்து அவங்க வச்சு செயல்படுவாங்க. இப்போ ஒற்றை தொகுதி தான். அப்போ ஒரு தொகுதியோட நிக்க முடியாது. கூட 2, 3 தொகுதி வாங்குவாங்க. ஆனா வெற்றி வாய்ப்புங்கிறது இந்த இந்த தொகுதியில மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ பிஜேபி கூட்டணியில இப்ப யாரு இருக்க போறாருன்னா ஓபிஎஸ் கண்டிப்பா இருக்க போறாரு. டிடிவி கண்டிப்பா இருக்க போறாரு. வாசன் கண்டிப்பா இருக்க போறாரு. வாசனுக்கு வந்து ஒரு 1.25 வருஷம் டேம் இருக்கு. ராஜ்யசபா டேம். மோடி மீண்டும் பிரதமரானால் அதுல ஒரு மந்திரி வாய்ப்பு நமக்கு இருக்குன்னு அவர் ஒரு கால்குலேஷன் பண்றாரு. ஏன்னா அப்படியான ஒரு வாய்ப்பு வந்தா கட்சியை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ வாசன் அதை தாண்டி வர மாட்டார். கிருஷ்ணாமி வரவே மாட்டார். ஏன்னா அவர் தென்காசி தொகுதி பிஜேபி கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு கேண்டிடேட். தென்காசியை தாண்டி வந்து கிருஷ்ணாமிக்கு வந்து சிறுவித்தூர்ல நிக்கலாங்கிற வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா அதை அவர் மறுக்கிறாரு. சோ அவரும் வெயிட்டிங் தான். பாமக வந்து அதிமுக கூட்டணியில சேர்ந்தா அதிமுகவுக்கு தென்காசியில நல்ல ஓட்டு. அப்ப இயல்பாக வந்து தென்காசி தொகுதிய கிருஷ்ணாமி விட்டு கொடுத்தா அவர் அங்க வந்துருவாரு. அது கூட்டணியில வந்துங்க இந்த ஒற்றை சீட்டு 2 சீட்டு உள்ள கட்சி எல்லாம் எண்ணிக்கை கூட்டம் உதவும். தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்காது. ஆனா ஒரு கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணி, மெகா கூட்டணிங்கிற அந்த உணர்வை கட்டமைக்கலாம். அதனாலதான் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில கமிட் ஆகாம இருக்காங்க. இப்ப கமலே வந்து தமிழ்நாடு தழுவிய அளவுல அவருக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு? அவரு கிட்டத்தட்ட 4.25%, 5% கூட நீங்க வச்சுக்கங்க. 4 to 5 2019. அதுக்கு அடுத்த தேர்தல்ல 2 to 3 சுருங்கிருச்சே. அப்ப தமிழ்நாடு தழுவிய ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க கமீலா நாசர் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க மத்திய சென்னையில. இன்னைக்கு மத்திய சென்னையில கட்சி எங்க இருக்கு?
அப்போ இயல்பாகவே வந்து ஏதாவது ஒரு வெற்றியை கொடுத்தாதான் கட்சியை காப்பாற்றிக்க முடியுங்கிற கட்டாயம் எல்லா தலைவர்களுக்கும் உண்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு அது உண்டு. வெற்றி கொடுக்காம கட்சியை அவர் இப்போ கையில கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. 2024ல ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ்னு வைங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் 15% ஓடுதான், 18% ஓடுதான்னா கட்சி கலகலக்கும். பழையபடி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒரே இதுல இருக்கணும். அப்பதான் திமுக எதிர்க்க முடியும். அந்த பழைய பழைய பாயிண்ட்டுக்கு உதயகுமாரே போய் சேர்ந்துறாரு பழைய பாயிண்ட்டுக்கு. வெற்றி நிச்சயம். அதுதான் வேத சத்தியம்ங்கிறதா என்னோட கருத்து எப்போதுமே. அதை நோக்கி எல்லா காய்களும் நகர்த்தணும். இப்போ பாஜக கூட்டணி ஒரு பெரிய அளவில் ஃபார்ம் ஆகுது, அதிமுக மட்டும் தனியா நிக்குது அப்படின்னா 2வது இடத்த பாஜக கூட்டணி பிடிக்க வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு இல்லைங்க. அதிமுக மட்டும் தனியா நிக்கிறதா வச்சுக்கலாம். ஏன்னா எதுவுமே சரியா அமையல அப்படின்னா அதிமுக தனியா நிக்கும். திமுக விரும்புறதும் அதுதான். பாமக தனியா நின்னா பல பகுதிகளில் அவங்க ஓட்டு பிரிப்பாங்கல்ல, அது திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே. அது நமக்கு லாபம்னு நினைப்பாங்க. எந்த ஆளுங்கட்சியுமே தனக்கு எதிரான ஓட்டு பிளவுபடுவதுதான் லாபம்னு நினைப்பாங்க. எதுக்கு வந்து மம்தா பானர்ஜி அவங்க வந்து காங்கிரஸ் தனியா நிக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி தனியா நிக்கட்டும், அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க முடியும், ஏன் அப்படி பேசுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட் இருக்கு. அப்ப அவங்களோட ஓட்டு வங்கி அதற்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபட்டா லாபம் தானே. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல பல முனைகள்ல ஓட்டு பிரிஞ்சுன்னா லாபம். வெஸ்ட் பெங்கால்ல வந்து எல்லாரும் ஒரே அணியில் நிக்கிறாங்க, பிஜேபியும் பிற கட்சிகளும் ஒரு அணியில நின்னா ரிஸ்க் இருக்கு. என்ன காரணம்னா ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட். மம்தா இப்ப கூட சமீபத்துல கூட ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு ஏற்பட்ட கலவரம், அதுல வந்து ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டு பெரிய கொழுந்து விட்டு எரியுது மேற்கு வங்கத்துல. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும், எல்லா ஊர்லயும் இருக்கும். ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இல்லாத மாநிலமே இருக்காது. தமிழ்நாட்டிலே இருக்கும். திமுகவுக்கு எதிரான மனநிலை கண்டிப்பா இருக்கும். அப்ப திமுக என்ன விரும்பும்? தனக்கு எதிரான ஓட்டு வங்கி எத்தனை விதமா பிரிக்க முடியுமோ அத்தனை விதமா பிரிக்கிறது தானே. 2014 ஜெயலலிதா கடைபிடித்த உத்தியம் அதுதானே. அதனாலதானே அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது. 2011 ஆட்சி, 2014 வரைக்கும் எவ்வளவு அதிருப்தி இருந்தது. ஆனாலும் வந்து பாராளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி கிடைச்சது, 39க்கு 37. ஏன்னா சிம்பிளி வந்து அவங்களுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிரிஞ்சது. குறிப்பா வந்து பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 18% ஓட்டை பிரிச்சது. சோ வெற்றி ஈஸியா போச்சு. அப்போ பாமக தனியா இருந்ததுன்னா திமுகவுக்கு லாபம், அதிமுகவுக்கு நஷ்டம். எதுல நஷ்டம் அப்படின்னா வெற்றியில நஷ்டம், ஓட்டு வங்கியில நஷ்டம் வராது. என்ன காரணம்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஓட்டு வங்கி ஒண்ணு இருக்கு, அந்த ஓட்டு வங்கி வரத்தான் செய்யும். அந்த லெவலுக்கு இன்னும் பிஜேபி வளரல. பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா 39 தொகுதியிலும் யூனிஃபார்மா வளரல. அப்ப அவங்களோட ஓட்டு வங்கி ஏற்கனவே நம்ம பார்த்த ஓட்டு வங்கி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 6%. அந்த 6% வேணா 10% மாறலாம், இல்ல 12% மாறலாம். டெபாசிட் வாங்குறதுக்கே 16.6 வேணும்ல. அப்ப எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்ததுங்கிறதான தலைப்பு செய்தியா மாறும் பிஜேபிக்கு. ஒரு சின்ன உதாரணம் தாங்க. கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் நல்ல செல்வாக்கு பிடித்தவங்க, எனக்கு ரொம்ப நெருக்கமா தெரியும். இந்து முன்னணியோட வளர்ச்சி நான் அதெல்லாம் வந்து பத்திரிகையாளர் காலத்திலே பார்த்திருக்கேன். பெரிய தானிலிங்க நாடார் அண்ணாச்சி எல்லாம் பெரிய அளவுக்கு அவங்க வளர்த்தாங்க. அதே கன்னியாகுமரி எம்பி தொகுதியில பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் எப்படி ஜெயிப்பாரு? அவருக்கு எதிரான ஓட்டு வங்கியை பாருங்க, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ். அதனாலதான் காங்கிரஸ்ல இருந்து விஜயதரணியை பிரிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. காங்கிரஸ் ஓட்டு வங்கி இருக்கு பெரிய அளவுக்கு. தேசிய ஓட்டு வங்கி எப்பவுமே அந்த குமரி மாவட்டம் தேசிய ஓட்டு வங்கி, கூடவே கம்யூனிஸ்ட் ஓட்டு வங்கி, கூடவே வந்து திமுக ஓட்டு வங்கி. அப்ப 3 சேரும் போது பிஜேபி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வெற்றி பெறுவதுங்கிறது கடினமா தான் இருக்கும். இன்னொரு கேள்வி சார், மற்ற மாநிலங்கள்லாம் பார்க்க முடியுது, நிறைய எதிர்க்கட்சிகளை சார்ந்த முக்கிய தலைகள்லாம் பாஜக பக்கம் போயிட்டே இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம். தமிழ்நாட்டில் அதிமுக வந்து பாஜக கூட்டணியை முறித்து விட்டு வெளில வந்து விட்டது, கூப்பிட்டாலும் போக மாட்டுறாங்க. ஒரு ரியாக்ஷனையுமே பார்க்க முடியலையே, ஒரு கோபத்தை, அவங்களுடைய கோபத்தையும் பார்க்க முடியல, எங்க உள்ளுக்குள்ளேயும் ஒரு இதையும் பார்க்க முடியல. எப்படி பாக்குறீங்க? பொதுவா அதிமுகவோட ஸ்டைலே அதாங்க. எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடினமான முறையில எல்லாம் விமர்சனங்களே வராது. மோடியா லேடியா விமர்சனம் கடைசியா சென்னையில வந்து பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் போதுதான் வந்து ஜெயலலிதா எடுத்தாங்க. அதாவது லாஸ்ட் 4 days தான் 2014. அது வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லல. எம்ஜிஆர் காலத்துலயுமே அப்படிதான். எம்ஜிஆர் காலமுமே இப்படிதான். அது அந்த கட்சியிலேயே வந்து அதுதான் ட்ரெண்ட். திமுக எல்லாம் எப்பவுமே வந்து முதல்ல இருந்தே சித்தாந்த எதிரி, திராவிட சித்தாந்தம், திராவிட மாடல் அரசு, மத்திய அரசு இப்படி வஞ்சிக்குது, இந்த மாதிரியான அரசியல் தான் எப்போதுமே. எங்க காலத்திலே அப்படிதான்.
வடக்கு வாழ்கிற தெற்கு தேய்கிறது கோஷம் எங்க காலத்து கோஷம், அதாவது 1965-67 கோஷம். ஆக ஒரு பொது எதிரியை கட்டமைத்து அந்த பொது எதிரியோட மோதிக்கொண்டே இருப்பது, இது ஒரு பாணி அரசியல். திமுக எப்போதும் இந்த அரசியல். இன்னொரு அரசியல் என்னன்னா, நடப்பு ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை என்ன இருக்கோ அந்த மனநிலைக்கான ஓட்டு வங்கியை கவர்ந்தது. அப்ப தமிழ்நாட்டுல வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு இருக்கு, ஆன்டி திமுக ஓட்டு இருக்கு. ஆன்டி திமுக ஓட்டு அண்ணா திமுகவோட பாரம்பரிய ஓட்டு, ஆன்டி பிஜேபி ஓட்டு அண்ணா திமுகவோட பாரம்பரிய ஓட்டு இல்ல. அது நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறுது. காரணம் அவங்க பலமுறை 2019 வரைக்கும் கூட்டணியில இருந்தாங்க. இப்ப வந்து திடீர்னு அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா நீங்க சிஏஏ ஆதரிச்சீங்கிற கேள்வியை கேட்பாங்க. ஏற்கனவே கமிட் பண்ண பல விஷயங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து அவங்களால மாற முடியாது. ஆனா திமுக வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு இப்ப அவங்களுக்கு வந்து பாரம்பரிய ஓட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமா வந்து அந்த ஆன்டி பிஜேபி லைன்லயே அவங்க ஓடுறாங்க. கோ பேக் மோடி ட்ரெண்ட், கருப்பு பலூன் பறக்க விட்டது, இப்படி அதுலயே அவங்க ஓடுறாங்க. அதனால சில பாயிண்ட் வந்து அதிமுகவால ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. ஆனா அவங்களோட ட்ரெடிஷனல் ஓட்டு வங்கி இருக்குல்ல, அது கொங்கு மண்டலம், ஒரு சில பகுதிகள், அங்க வந்து அவங்களுக்கு மோர் தென் 30-35% ஓட்டு இருக்கும். அவங்க ஒரு 10 தொகுதியை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கிறது என் கணக்கு. மொத்தத்துல இருக்க 39ல அந்த 10ல சில தொகுதிகளை வெற்றி பெற்று ஓட்டு சதவீதத்தை ஒரு 25% கொண்டு வந்தாலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான பெரிய வெற்றியாக அது பார்க்கப்படும். நான் கேட்டது அந்த மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் முக்கிய தலைகளை தூக்குவார்கள், கட்சியை உடைப்பார்கள். தமிழ்நாட்டுல அதிமுகவுக்குள்ள பாஜகவால் அதை செய்ய முடியலையோ? அதிமுக இருந்து இப்ப அந்த 11 பேர் போனாங்க. என்ன அவங்க பல இடங்களுக்கு போயிட்டு வந்தவங்கன்னா, திமுகல இருந்து 1-2 போயிருக்காங்க. துரைசாமி எல்லாம் பாஜக போயிருக்காரு. இங்க வந்து நம்ம பிஜேபியை வந்து நம்ம சித்தாந்த ரீதியா தமிழ்நாட்டுல வந்து அது வேற மாதிரி பாக்குறோம். பிற மாநிலங்கள்ல அது ஒரு கட்சி, அவ்வளவுதான். கமல்நாத் வந்து பாரதிய ஜனதாக்கு மத்திய பிரதேசத்துல போறாருன்னா, மத்திய பிரதேசம் இந்துத்துவ மாநிலம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை படிச்சு பாத்தீங்கன்னா அது பிஜேபி தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்கும். கிராமங்கள் தோறும் கோசாரா, அப்புறம் வந்து ராமர் வனவாசம் போன இடங்களில் திருக்கோவில், இதெல்லாம் வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மத்திய பிரதேசம். அப்ப கமல்நாத் வந்து காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு போனாலும் ஒரு கட்சி மாறுதலா தான் கருதப்படும். இங்க யாராவது போனாங்கன்னா சித்தாந்த எதிரியாக சித்தரிப்பாங்க. இங்க நிறைய வித்தியாசம் இருக்கு. அசமூ நீதிக்கு எதிரி, அப்புறம் வந்து திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரி, இப்படி வந்து சித்தாந்த எதிரியாக மாற்றப்படுவார்கள். அதனாலதான் பிஜேபிக்கு போறதுக்கு தயங்குறது காரணம் தான். திமுக இருந்து அதிமுக வருவாங்க, அதிமுக இருந்து திமுக வருவாங்க. சிவா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.